ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி மிதுன ராசி. எப்படி கால சக்கரத்தின் 3வது ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்க மிதுன ராசிக்காரர்கிட்ட. எப்படி பயங்கரமான புத்திசாலி குணம். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்க சொல்லி பயங்கரமா அறிவான கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசிக்காரர். இது பொதுவா பாருங்க, இது காற்று ராசிங்க. எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா, குழந்தை மாதிரி குணம் இருக்கும் பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க, பழகி பாருங்க, சூப்பரா பழகுவாங்க. பழக்க வழக்கத்துக்கு மிதுன ராசி ரொம்ப உகந்தமான ராசி இந்த மிதுன ராசி தான். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பங்குனி மாசம் தான். ஆனா பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நிறைய ஒரு மாற்றமே இருக்கு. அதுக்கான பதிவு தான் இது. நம்ம 1ஆம் தேதி எடுத்துக்க வேணாம். 11, 19க்கு அப்புறம் தான் நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. அதுக்கான பதிவு தான் அது. தயவு செய்து இந்த மாத பலன் பாக்குறீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, அதுக்கான திசா புத்தி இப்ப வந்திருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுங்க. அதாவது நீங்க 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரம் தான் அதை வரும். மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம். ஆனா ஜாதக ரீதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு அந்த கிரகம் நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். எப்படி திசை நடத்தக்கூடிய கிரகம், நீங்க பிறந்த நேர பிரகாரம் திசை நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நல்ல கிரகமா, ஒரு பலமான கிரகமானு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா கரெக்டா துல்லியமா வரும். அங்கே நல்லது நடந்தா இங்கே நல்லது நடக்கும், அங்கே கெட்டது நடந்தா அங்கே கெட்டது நடக்கும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பொருள் நம்ம எல்லா வீடியோ சொல்ல காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல கிரகமைப்பை பார்ப்போம், இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரகமைப்பை பார்க்கும்போது ஒரு ராசியிலே பாருங்க, குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டா 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன் பிளஸ் சனி பகவான், இதுல 3 கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க. இதான் கிரகத்துடைய அமைப்பு. இதுல 3 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 எப்படி கரெக்டா சுக்கிர பகவான் 11ஆம், ஏன் நான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பலன் பாருங்க சொன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல 11ஆம் இடத்துல லாபத்துக்கு சுக்கிரன் வர்றாரு மேஷத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா கேந்திர யோகத்துல, எப்படி கேந்திர யோகத்துல செவ்வாய் பகவான் வராது பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பங்குனி 27 புதன் பகவானும் மீனத்துக்கு வர்றாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. அதனாலதான் அந்த பலன் பாக்குறது நீங்க 11 பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இந்த கிரக அமைப்பு மாறும்போது கண்டிப்பா இங்க நிறைய பலன்கள் மாறுபடும். அதனாலதான் உங்க ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துக்கங்க. இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு நம்ம எல்லா வீடியும் சொல்ல காரணம். இப்ப பாருங்க, உடைய ராசி அதிபதியானவர் கொஞ்ச நாள் வக்ரமா இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கணும். புதன் வக்ரம், இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார். இந்த வக்ரமான காலத்துல பாருங்க, நிறைய பேருக்கு 9ஆம் இடத்துல வக்ரம் ஆகும்போது 10ஆம் இடத்தை விரயம் பண்ணார். அதாவது உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தைரியமா சொல்லலாம். இது நடந்திருக்கும், நீங்க கேட்டு பாருங்க. வருமானத்திலையும் குடும்பத்திலையும் ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் உடம்பு உபாதையே வந்திருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு உடல் உபாதை உண்டு. யாருக்கு? இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்குனா உடல் உபாதை இந்த புதன் பகவான் வக்ரமாகும் போது அங்கே நரம்பு, தோல், ஸ்கின்னு எதுலையாச்சும் ஒரு உடல் உபாதை ஆரம்பத்துல காட்டியிருக்கும். இல்ல உங்களோட தந்தைக்கு உடம்பு உபாதை வந்திருக்கும். நீங்க கேட்டு பார்த்துங்க.
மாமனார் மாமியார் உறவுலையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்திலையும் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த குரு இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனாரு. இதுக்கு முன்னாடி ஆகல. இப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆனது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 7 மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்தாரு. கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனை தள்ளி தள்ளி போட்டாரு. நீங்க கேட்டு பாருங்க. இதுல இல்லைன்னா திருப்பி கேளுங்க. கண்டிப்பா கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கேஸ், ஏதாச்சும் ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்துல ஒரு வில்லங்க பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க சந்திச்சிருக்கணும். மிதன ராசிக்காரங்க ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க மூவ் பண்ணி போயிருப்பீங்க. உங்க மேல வழக்கு நடந்திருக்கும். இது யாருடைய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்தை சாபதி சரியில்லையோ நிறைய அலைச்சலை பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி படிப்புகளின் ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மிதன ராசிக்காரங்க. இப்ப ஏன் மாறுது, என்ன காரணம் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பலனே குருபகவான் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு முதல் ஸ்டெப். அதாவது லக்னத்துக்கு யாரு குரு நல்லா இருக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கும் பாருங்க. லக்னத்துக்கு யாரு எத்தனாம் இடத்துல குரு நல்லவரா கெட்டவரான்னு பாருங்க. அவங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்லவரா இருக்காங்களோ முதல் பலனே குருபகவான் எங்க பாக்குறோம் எடுத்தவனா பாருங்க. உங்களுடைய திருமணத்தை நடத்தாகணும், திருமணத்தை நடத்தி வச்சிருவார் பங்குனி மாசத்துல. பொண்ணு மாப்பிள்ளை இதான் இங்க இருக்குன்னு சொல்லி காட்டிவிடுவார். 1 திருமணத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தா தீர்த்து வச்சுவார். 2 கல்யாணமே பல வருஷம் ஆகல, இப்பைக்கு அதுக்கான ஒரு முடிவை கொடுத்து சொல்லிடுவார். 3 இந்த விஷயம் இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நல்லா பாருங்க, வெற்றி ஸ்தான அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானை 26ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் போய் தொற்றுவார். 1 அதனால நல்ல ஒரு அனுகூலமா 9ஆம் இடத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் புதன். அந்த புதன் பகவானை அந்த குரு பகவான் பாக்குறாரு. 2 இவ்வளவு விஷயம் இருக்கிறனாலதான் வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுங்கிற விஷயத்த சொல்றேன். ஏதாச்சும் இடமா, பூமியா, பணமா, பொருளா, நகையா ஏதாச்சும் வாங்குறதுக்கு உங்க மைண்ட்ல பிளான் போனுச்சா போகலையா நீங்க திருப்பி கேட்டுங்க. எல்லாரும் நிறைய கேளுங்க. ஆமா இருக்குது. நான் இடம் வாங்கலாம் பாக்குறேன், பூமி வாங்கலாம் பாக்குறேன், ஒரு சொத்து வாங்கலாம் பாக்குறேன். ஒரு சொத்துல எனக்கு வழக்குல போயிட்டு இருக்கு. அப்பா சொத்து, அம்மாவோட சொத்துல வழக்கு போயிருக்கு. அந்த வழக்கு நான் ஜெயிப்பேனா? ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டேன், அதை விற்க முடியல, அது நல்ல ரேட்டுக்கு இப்ப போகுமா? மேக்சிமம் 2 மாசம் அந்த நீங்க விற்க முடியாம இடத்த அப்படியே போட்டு வச்சிருப்பீங்க பாருங்க. இப்ப அந்த இடம் சேல்ஸ் ஆகும். ஏன் குரு பாக்குறாரு. புதனும் வக்ர நிவர்த்தி, குருவும் வக்ர நிவர்த்தி. இந்த கிரகம் பாக்குறதுனால இடம் பூமியை விற்கக்கூடிய யோகங்கள், வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், நிறைய ஒரு நல்ல ஒரு கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், சொத்துல உள்ள வில்லங்க சரியாகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருவாரு. நிறைய பேருக்கு சொல்றேன். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, சகோதர உறவா இருக்கட்டும், தகவல் தொடர்பா இருக்கட்டும், எழுத்து கணிதமா இருக்கும், இந்த எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நல்ல ஒரு அனுகூலம் வரும். குழந்தைக்கான ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கும். சுக்கிரன் உச்சம். அடுத்து 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போய் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுக்க பார்ப்பார். சொத்தை ஒரு பூரிய சொத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். நல்ல காரியத்தை குடும்பத்தை நடத்த பார்ப்பார். இதான் நான் எடுத்தோன்னே ஏன் திருமணம் குழந்தைக்கு நான் போனா இதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு பாத்துங்க. வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைச்சிருச்சா இல்ல கிடைக்க போகுது பாருங்க. ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. நான் சொல்றது பங்குனி 19ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல தனியார் எந்த கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, பதவி உயர்வு வரும். அரசாங்க வேலை பார்க்கறதுக்கும் அவங்களுக்கும் சூரிய பகவான் திக் பலத்துல இந்த மாசம் மட்டும் மிதன ராசி பலத்துல உட்காந்துருப்பாரு. அப்ப தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும். நீங்க தேடி போகண்டா. ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்க. இது 10ஆம் இடத்துல சூரியன் திக் பலம். அப்ப பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு பக்காவா சூப்பரா நல்ல யோகமா அமைப்பார். அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப நான் காரணம் இல்லாம இந்த விஷயத்துக்கு நான் கொண்டு போகல. ஏதோ ஒரு அந்தஸ்து, கௌரவம் வரப்போகுது. இப்ப அரசியல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றம் வரும். அரசாங்க அரசியல மிதுன ராசி செம்ம ஜாக்பாட் இருக்குது. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. புதுசா தொழில் பண்ணணும்னு ஆசை இருந்தா நிறைய ஜாதகத்தை தசாபதி எதிர்ப்பு தொழில் பண்ணி பாருங்க. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அதுக்கான நல்ல நேரம் நெருங்குது. அதனால சொல்றேன். படிக்கக்கூடிய மாணவன்லாம் பாருங்க, வெளிநாட்டுல படிச்சா சரி, வெளியூர்ல படிச்சா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா போகுது. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, எத்தனை பேர் இந்த எழுத்து கணித துறையினா இருக்கு பாருங்க, இந்த வக்கீல் துறை, இந்த நீதிபதி துறை, ஆசிரியர் துறை, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் தேடி வரும் பாருங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீ லாட்ரி சீட் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடிக்கும். ஏன் 5ஆம் இடம் தான் உழைப்புலாத வருமானம், திடீர் காசு பணம் உங்களுக்கு லைவ் பண்ணலாம் வரணும். இப்போ 5ம் 11 நல்லா இருந்தாவே போதும். 11ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போறாரு, 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. இப்போ கண்டிப்பா லாட்ரி சீட்டை அடிக்க வச்சிருவார். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம உங்க ஜாதக பிரகாரம், லக்ன பிரகாரம் எந்த கிரகம் யோகமா இருக்கும் அந்த கிரகத்துடைய நம்பர் எடுத்து பாருங்க. அந்த கிழமையில அந்த நேரத்துல எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு பலமா இருக்குது.
நான் கெட்டது சொல்ல முடியல, நிறைய நல்ல விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல முடியுது. உடல் உபாதையில உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மருத்துவ செலவு குறையும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். நல்லா தெரிஞ்சு லோனுக்கான விஷயம் எது போலாம் நீங்க மூவ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்கள் போகும். முதல் நட்சத்திரம் மிருகசீரிடத்துல பலன். எதுலையுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், அறிவான குணமும் பயங்கரமா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. இது மிருகசீரிடத்துல பிறந்தாவே இந்த குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. குடும்பம், ஃபேமிலி நிறைய ஒரு சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க, நல்ல ஒரு மாற்றமே தேடி வரும். ஒரு தலைமை பொறுப்பு, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது, எல்லாமே சூப்பரா இருக்கும். மிருகசீரிடத்துல பிறந்தவங்க. நான் சொல்றது 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, பங்குனி 11க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நடந்தே தீரும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 10ஆம் தேதி இந்த செவ்வாய் போயிடுவார். அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், நிறைய தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றிங்க. யூனிஃபார்ம் டெவலப் இருக்கும். அந்த கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாத்தையும் வெற்றியை பார்ப்பீங்க. அடுத்து திருவாதிரையில பிறந்தவங்க. எதுலையுமே பிரம்மாண்டமான சிந்தனை, பயங்கரமான கற்பனையான குணங்களோட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, திருவாதிரையில பிறந்தவங்க. எடுத்த காரியம் சக்சஸ். இனிமே வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே திருவாதிரையில பிறந்தவங்க நல்ல ஒரு யோகமான ஒரு வினை. கெட்ட பலன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நிறைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வேலை செய்யும். ஆசைப்பட்ட வேலை, வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை, பேங்க்ல வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு திருவாதிரையில பிறந்தவர்கள். அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், சிந்திச்சு செயல்பாடு குணம், ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கு. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஆசைப்படுற விஷயம் அடையக்கூடிய அமைப்பு நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா குருபகவான் வக்கர நிவர்த்திட்டார். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை தேடி கொடுத்துருவார். படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். நீங்க எங்கே போனாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். யாரு இந்த புனர்பூச நல்ல ஒரு யோகமான அமைப்பு.